வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் தலைமறைவு பின் திரும்ப வந்துட்டேன். இது என்ன கதை ஏது கதைலாம் போக சொல்றேன். ஓடி போகலன்னா பஸ் விட்டுறேன்னு தான் ஓடினுங்கிறேன். இது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்டா கேலிஸ்தனிக்ஸ்ன்றதுல நீங்க 4-9. அது என்ன கதைனா லீவ் விட்டதும் ஊருக்கு 2 நாள் போயிட்டேன். மீதி 4 நாள் வேலை இதுன்னு பெண்டு கேண்டிடுச்சு. நானும் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்றேன், பெருசா என்னால முடியல. அதுதான் அந்த 6 நாள் கேப். சரி கதைக்கு வரேன். காலேஜ்ல போனதும் பீரியடே சம்பவம். சும்மா சுத்திட்டு இருந்த கிளாஸ் இப்ப கூட்டு வாயில பெண்ணை தூக்கி சொல்லிட்டேன். நல்ல வேலை குத்து ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால தப்பிஸ்டாப்ல. வேணும்னே சொல்ல தெரியாம சொல்லிட்டேன். அதை பதிவுல காட்டணும்னு நினைச்சா மாட்டீங்கன்னாப்புல. மேக்ஸ் பீரியட்ல நோட்ஸா எழுதி தள்ளுறாங்க. நானும் இடையில 2-3 நாள் லீவ் போட்டதுனால மேக்ஸ் நோட்டை மெயின்டைன் பண்றதே இல்ல. நான் தான் எப்படின்னு பார்த்தேன், கூட இருக்கிறவனுங்க அதுக்கு மோசமா இருக்கிறானுங்க. இந்த அளவுக்கு சோம்பேறியா இருக்கானுங்களா வீட்டுக்கு போய் எதிர்க்கிறானுங்க. ஆனா வீட்டுக்கு போய் கூட ஏத மாட்டானுங்க. காலேஜ் விட்டு வரும்போது ஜிம் ஜாம கதம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தது 2 முட்டையை உரிச்சு அப்படியே மதிய சாப்பாடு சாப்பிட்டேன். அருமையான சாப்பாடுக்கு அப்புறம் பீனட் லோட் பண்ணிட்டு அப்படியே போன் பார்த்துன்னு பார்த்தவன் தான் தூங்கிட்டு இருக்கிறான் போல. சரி நல்லது தானே, எழுந்திரிச்சதும் ப்ரீ ஒர்க் அவுட் வாயில போட்டுக்கினேன். இன்னைக்கான ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு. பிகினர்ஸ் யாரா இருந்தா தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் கேலிஸ்தனிக்ஸா பிகினிங்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். என் பதிவுல பாக்குறதுல வச்சு உங்களுக்கு ஏதாவது ஐடியா வரும். அப்படி பார்த்து உங்களுக்கு ஐடியா வரலனாலும் நான் உங்களுக்கு ஐடியா தரேன். அதுக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டிக்கோங்க. நான் போக எல்லா ஐடியாவும் சொல்றேன். ஏன்னா இன்னும் வீடியோஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ண போறேன். ஸோ புது புது கண்டென்ட்ஸ், ஃபிட்னஸ் ஐடியா, டிப்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்காக தான் சொல்லிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு. அதனால எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருந்து நானும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தருவேன். மற்றபடி சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸ்கில்ஸ் எல்லாம் கூட சீக்கிரம் அன்லாக் பண்ணியே ஆகணும். ஏன்னா மைண்ட் செட் எனக்கு மாறினே இருக்குது. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் விட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறான். ஆனா கண்டிப்பா அப்படிலாம் விட வாய்ப்பே இல்லை. நீங்களும் கன்சிஸ்டன்சியா இருங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.